என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த வாரம் 481 488 வரை ஆக 8 தலைப்புகளில் உங்களுக்கான கவிதைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த கருத்துரையின் தலைப்பு, யார் மாற்றுவார் உனது போக்கை. தலைப்பு, யார் மாற்றுவார் உனது போக்கை. மதுவால் தன்னை இழந்தாய், மறந்தாய், தன் தகுதியையும் இழந்தாய், இனி உயிரையும் இழக்கப் போகிறாய். நீ ஏன் மனிதனாய் பூமியில் பிறந்தாய்? மதுவால் தன்னை மறந்தாய், தன் தகுதியையும் இழந்தாய், இனி உயிரையும் இழக்கப் போகிறாய். நீ ஏன் மனிதனாய் பிறந்தாய்? தமிழனே, திரியலாமா மதுவுடன்? மதுவா உனது திடன்? தமிழனே, திரியலாமா கையில் மதுவுடன்? மதுவா உனது திடன்? கெத்து பேசிய தமிழன் தினம் செத்து மடிவதா மண்ணுடன்? கெத்து பேசிய தமிழன் தினம் செத்து மடிவதா மண்ணுடன்? தீமைகளை கண்டு வெடிப்பாயடா உடனுக்குடன், இன்று நடிக்கிறாயடா மதுவை குடித்தவுடன். தீமைகளை கண்டு வெடிப்பாயடா தமிழா உடனுக்குடன், இன்று நடிக்கிறாயடா மது குடித்தவுடன். மதுவுக்காக எதையும் செய்ய துணிகிறாய், ஆனால் மது குடித்தால் உத்தமனாய் நடிக்கிறாய். மதுவுக்காக எதையும் செய்ய துணிகிறாய், ஆனால் மது குடித்தால் உத்தமனாய் நடிக்கிறாய். உழைப்பையே மறந்து விட்டாய், அதோடு ஊர் சுத்தவும் கிளம்பிவிட்டாய். உழைப்பையே மறந்து விட்டாய், அதோடு ஊர் சுத்தவும் கிளம்பிவிட்டாய். தினம் மது குடித்தே கெட்டாய், மதுவுக்காக மானத்தையும் விட்டாய். தினம் மது குடித்தே கெட்டாய், மதுவுக்காக மானத்தையும் விட்டாய். மதுதான் உன் சேர்க்கை, இதனால் கெட்டுவிட்டதே உனது வாழ்க்கை. மதுதான் உனது சேர்க்கை, இதனால் கெட்டுவிட்டதே உனது வாழ்க்கை. இன்னும் தொடரலாமா மதுவின் சேர்க்கை? இனி யார் மாற்றுவார் உனது போக்கை? இன்னும் தொடரலாமா மதுவின் சேர்க்கை? இனி யார் மாற்றுவார் உனது போக்கை? இளைய சமூகமே, உங்களுக்கான அறிவுரைகளை சொல்லுவதற்கான காலகட்டங்கள் இனி இல்லை. நீங்களே எது தவறு எது சரி என்று தீர்மானித்து செல்லக்கூடிய காலகட்டம் இது. காரணம், அவசர உலகம். சில நிமிடங்களை கூட தொண்டிற்காக, சமூகத்திற்காக எடுத்துக்கொண்டு, சமூக பார்வையோடு சமூகத்திற்காக சிந்தனை செய்து சிறு உதவி கூட செய்வதற்கான காலம் இல்லவே இல்லை. நான் கூட ஏறக்குறைய வாரம் 8 கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். என்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு, என்னுடைய தமிழ் பயணமாய் இதை எடுத்துக்கொண்டு செல்வதால் ஆர்வமாய் இதில் பயணித்து கொண்டு இருக்கிறேன். எனவே உங்களுடைய பயண நோக்கத்தை சரியாய் நேர்வழி படித்து செல்லுமாறு கருத்துரையின் மூலம் இளைஞர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.